கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் ஆண்டவருடைய இருதயத்தில் எவ்வளோ ஒரு விஷயம் நம்மளை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து இருக்குது அப்படிங்கிற ஒரு ரெவலேஷன். இது பார்த்திங்கன்னா நமக்கே எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஒரு மனுஷனை விடமாட்டார், அவர்கிட்ட கூட்டிகிட்டு வருவார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு வரத்துக்கு என்னன்னாலும் செய்வார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த ரெவலேஷன் எனக்கு என்னுடைய கண்ணில் தண்ணி வர வச்ச கண்ணீர் வந்த ஒரு ரெவலேஷன். அதுவும் அவர் சொல்லும் பொழுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. நேற்று தினத்தில் ஒரு 12 மணிக்கு அப்புறம், வெடிகாலையில் 12 மணிக்கு அப்புறமா சரி நம்ம நைட் விஜிலன்ஸ் பண்ணலாம், இரவு ஜபம் 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி நானும் என்னுடைய சகோதரி அவங்களும் நானும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்களா? ஃபஸ்ட் நான் சொன்னேன், அவங்கள ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். சிஸ்டர் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, அடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணினாங்க. அடுத்து சரி நானும் பண்ணேன். அப்படி நான் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பித்தார். அந்த சிஸ்டருக்கு உஷா மேரி அவங்க பேர், அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்குறார். என் அன்பு மகளே. எப்போவுமே இப்படி தான் பேசுவார். அவர் பேசுறதுலேயே நம்ம மயங்கிட வேண்டியது தான். எப்போவுமே யாருக்கு அவர் வார்த்தைகளை ஓப்பன் பண்ணி அவர் வார்த்தையை கொடுக்கணும், தேற்றணும், ஆற்றணும்னு பேச ஆரம்பிக்கிறாருன்னா என் அன்பு மகளே, என் அன்பு மகனே. இப்படி தான். நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரிலாம் கிடையாது. மகனே மகளே, என்னுடைய சன், என்னுடைய டாட்டர், இப்படி தான் அவர் பேசுகிற. அவர் ஆரம்பிக்கிறதே இப்படி தான். 2013 என்னோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். மகளே. அந்த மகளேல அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது. அது ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மகளேன்னு சொல்கிறதே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்கும். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இது நான் சொல்லும்பொழுதே எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை தருது. ஃபஸ்ட் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கு. அவரை குறித்து அவர் பேசுகிற காரியங்களை வர்ணிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆனந்தத்தை தருது. என்னோட ஸ்பிரிட்டில் அந்த ஜாய் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்படியேப்பட்ட ஒரு காரியம் என்னுடைய ஸ்பிரிட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில். எப்போவுமே அவரை பற்றி பேசும் பொழுது ஆனந்தம்தான். அது அந்த ஆனந்தத்தினுடைய அழகு அனுபவிக்கிற அந்த இருதயத்துக்கு தான் தெரியும். எப்படியாப்பட்ட ஆனந்தம், ஓவர்ஃப்ளோ, அந்த அவருடைய அந்த அன்பு ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால என்னுடைய இருதயம் இப்படியாக சந்தோஷப்படுகிறது. கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இவர் போல நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, நான் எப்பவுமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னோட கூட ஆண்டவர் 2013 அவர் ஒரு மகளுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். ஃபஸ்ட்டு நான் உன்னோடு கூட, நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, நான் உன்னோடு கூட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அப்படி ஒரு பவர் அந்த வார்த்தையில் இருக்குது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு அப்படின்னும் பொழுது அந்த வார்த்தையில் அப்படி ஒரு பவர் இருக்குது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் நம்மளால் உணர முடியுது. கர்த்தர் பேசுகிற காரியங்கள் இப்படி தான் நம்ம பேசணும். ஜென்ரலாகவே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துன்னு தான் பேசணும். ஹல்லேலூயா. இப்படி நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய அன்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவரை போல யாரும் கிடையாது. இதில் நேற்று தினத்தில் ஒரு அருமையான ஒரு பதிவு, அருமையான ஒரு விஷயம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப அப்படியே கொக்கி போட்டு இழுத்த ஒரு விஷயம். செருப்பால் அடித்த மாதிரியும் இருக்கும் நமக்கு. ஆண்டவருடைய வார்த்தை செருப்பால் அடித்த மாதிரியும் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அவரை விட்டு விலகி போகிறது கிடையாது. நம்ம கர்த்தரை ருசி பார்த்த பிள்ளைகள் தான். ஆண்டவரை தூக்கி கொண்டாடுற பிள்ளைகள் தான். ஆனாலும் கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது?
அந்த சகோதரிக்காக இப்படியாக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என் அன்பு மகளேன்னு அவங்கள பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ என்னை விட்டு விலகி போனாலும் தூர போனாலும் நான் உன்னை தேடி வருவேன், உன்னை தேடி வருவேன், நான் சேர்த்துக்கொள்வேன், என்னோடு சேர்த்துக்கொள்வேன், நான் தேடி வருவேன். இந்த வார்த்தைக்கு இணையாக ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இந்த சென்டென்ஸ், இந்த வரிக்கு ஏதாவது நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நீ என்னை விட்டு தூர போனாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படிங்கிற வார்த்தை இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட இப்போ நான் சொல்கிறது சாதாரணமாக அப்படி இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தில் நைட் நேரத்தில் 12 மணிக்கு அப்புறம் விடிகாலையில் 1 மணி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தையுடைய அஃபெக்ஷன், அன்பு, அந்த பாசத்தை இந்த இந்த இப்படி நான் சொல்கிற விதமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை விலகி தூர போனாலும் நான் உன்னை தேடி வருவேன், என்னோடு சேர்த்து கொள்வேன். இது போல் யாராவது சொல்கிறாங்களா? தாய் சொல்கிறாங்களா? தகப்பன் சொல்கிறாங்களா? பிள்ளைகள் சொல்கிறாங்களா? கணவன் சொல்கிறாரா? மனைவி சொல்கிறாங்களா? மாமியார் சொல்கிறாங்களா? மாமனார் சொல்கிறாங்களா? அத்தை சொல்கிறாங்களா? மாமா சொல்கிறாங்களா? உங்கள் மாமி சொல்கிறாங்களா? உங்கள் தாய் மாமா சொல்கிறாங்களா? இல்லை உங்கள் சித்தப்பா பெரியப்பா சொல்கிறாங்களா? இல்லை உங்கள் சகோதரர்கள் சொல்கிறாங்களா? இல்லை உங்கள் அக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் சொல்கிறாங்களா? யாராவது இப்படி சொல்கிறாங்களா? பணம் இருந்தால் பேசுவாங்க, பணம் இல்லைன்னா பேச மாட்டாங்க. இதுதான் உலகம். பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தால் பேசுவாங்க, பணம் இல்லைன்னா பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிற உலகம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நேற்று தினத்தில் என்னுடைய இருதயத்தை அப்படின்னு அது என்ன சொல்கிறதுனா, அவர் மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பை இன்னும் அதிகப்படுத்துகிறார். பக்தி விருத்தி, அந்த ஈர்ப்பு பக்தி விருத்தியை உண்டு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீ என்னை விட்டு விலகி போனலாம் அப்படின்னு அவங்க ஆக்சுவலி சிஸ்டர் விலகி போகிறது கிடையாது. அவங்க ஆண்டரை தான் விசுவாசிக்கிறாங்க, ஆண்டரை தான் நேசிக்கிறாங்க. இருந்தாலும் அவருடைய வார்த்தை அப்படி என்னுடைய இருதயத்தை அப்படியே கொக்கி போட்டு அப்படி இழுத்த மாதிரி எனக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது ஆண்டவர் அழுதுகிட்டே சொல்கிறார். அந்த அழறது என்னுடைய ஸ்பிரிட்டில் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப நொந்து அழலை, பாசத்தினுடைய அன்பினுடைய அந்த அன்பினுடைய அழைய என்னுடைய ஸ்பிரிட்டில் ஃபீல் பண்ண முடியுது. கர்த்தர் இப்படியாக என் மூலியமாக அருமையான பதிவு வார்த்தைகளை கொடுத்தார். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறாருன்னா அந்த வார்த்தை தான் எனக்குமே. என் மூலியமாக ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை தான் எனக்குமே, என்னுடைய பக்கத்து வீட்டு ஆளுக்குமே, உங்களுக்குமே. அப்போது இப்படி ஒரு அழகான ஒரு ரெவலேஷன், தூர விலகி ஓடினாலும் நான் உன்னை என்னோடு சேர்த்து கொள்வேன், நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு என் பிள்ளைகள் என்னை பார்த்து சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு 2 பெண் பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைங்க. அந்த குட்டி பசங்க என்னை பார்த்து சொல்ல போகிறதில்ல, அது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய அப்பா அம்மா என்னை பார்த்து அப்படி சொல்ல போகிறது கிடையாது. நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் தூர வருவேன். இப்போ எப்படிம்மா உலகம் இருக்குது, போறியா போயிட்டே இரு, இப்படி தான் இருக்குது உலகம், சரிங்களா? நீ போறியா போயிட்டே இருமா, பாய் பாய், இப்படி தான் இருக்குது உலகம். ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். அமேசிங் அமேசிங் அமேசிங். எனக்கு அட்ராக்ட் பண்ணுது இந்த வார்த்தை. என்னை அந்த ஈர்ப்பு மேக்னெட், அந்த மேக்னட்டிக் மேஜிக் ஒன்று நடக்குது என்னுடைய இருதயத்தில். அவரை குறித்ததான அன்பு இன்னும் அதிகரிக்கிறது. அது எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இட்ஸ் ஸோ லவ்விங், கேரிங், பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது அந்த வார்த்தை. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இது போல் வார்த்தைகளை கர்த்தர் பேசும் பொழுது அவர் மேலே இன்னும் அதிகப்படியான அன்பு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், கரெக்டுங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இதெல்லாம் கேட்கும்பொழுது உங்களுக்கும் ஆண்டவர் மேலே அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். கர்த்தர் கொடி நன்றி. இது ஆண்டவர் சொன்னதுனால தான் நான் இந்த வீடியோவே நான் போடுறேன். இது போடு அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த 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 பர்டிகுலர் விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.
ஏன்னா உங்களுக்கும் இது தெரியணும். இது கேட்டதுக்கப்புறம் யாருன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் விலகி போவீங்களா? இதை கேட்டதுக்கப்புறமும் அவருடைய அன்பு என்னன்னு புரியாமல் நீங்கள் போவீங்களா? அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட போயிடாதீங்க. அவர் நீ போனாலும் நான் தேடி வருவேன்னு அவருக்கு நம்ம வேலை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேலையை வைக்காதீங்க. நம்ம தான் எஜமானனாக இருக்கிறார். வாலாட்டிட்டு நம்ம தான் அவர்கிட்ட போகணும். வாலாட்டிட்டு நம்ம தான் அவர்கிட்ட போகணும். ஆனால் அவர் நம்மை தேடி வருகிற தேவன். அவருக்கு நம்ம வேலை வைக்கிற மாதிரி இருக்க வேண்டாம். இஸ்ரவேலின் தேவன் உறங்காமல் தூங்காமல் நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார். ஏற்கனவே நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர். அவருக்கு நம்ம வேலை வைக்க வேணாம், நம்ம வாலாட்டிட்டு அவர்கிட்ட போகணும். இதை செஞ்சு பாருங்கள் தயவு செஞ்சு. சொந்த சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு வேலிடாக படும். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இதை நீங்கள் செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை ஒரு காலம் துக்கப்படுத்தாதீங்க. அவருக்கு இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? வேறு என்ன விட்டுட்டு வேறு நீங்கள் வழிபடுறீங்க, வேறு நாமத்தை உச்சரித்து வழிபடுறீங்கன்னா அந்த நபர்கள் இப்படி செய்கிறாங்கன்னு ஆண்டவர் அழறாராம். ஆண்டவர் வேதனைப்படுறாராம். ஆண்டவர் அழறாராம். இதையும் நேற்று தினத்தில் சொல்லி கொடுத்துருக்குறார். அதில் அவரை விட்டுட்டு நீங்கள் வேறு யாராவது வழிபட்டிங்கன்னா, வேறு யாராவது தேடினீங்கன்னா ஆண்டவர் அழுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பாசம் எப்படிப்பட்ட பாசம் தெரியுமா? நித்திய அன்பு. நித்தியத்துக்காக சாத்தான் தள்ளப்பட்டான். நித்தியத்துலேருந்து தள்ளப்பட்டான். அந்த நித்தியத்துலேருந்து தள்ளப்பட்ட சாத்தான் தான் எல்லாரும் நித்திய ஜீவன் வேண்டாம், நித்தியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் கரப்ட் பண்ணுறான். இதுதான் அவனுடைய கோல். அப்போது நித்தியத்துக்காக ஜீவனை கொடுத்தவர், மனுஷனுடைய நித்தியத்துக்காக ஜீவனை கொடுத்தவர், அவருடைய பர்பஸை நம்ம வீணடிக்கக்கூடாது. நம்ம வீணடிக்கக்கூடாது. எதுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், வாரினால் அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒரே பேரான குமாரனை நொறுக்கப்பட்டார். கர்த்தருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். என்னுடைய ஒரே பேரான குமாரன் இப்படியாக என்ன ரீசன்? அதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். நித்தியத்துக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்மளாம் சொல்லுவோம் பாவத்துக்காக, இதுக்காக, அதுக்காக ஜீவனை கொடுத்தார். ஆப்வியஸ்லி பாவத்துக்காக ஜீவனை கொடுத்தார், நோய் நொடிகளுக்காக, துன்பங்களுக்காக, துயரங்களுக்காக, சாத்தானை வீழ்த்துவதற்காக, எல்லாத்துக்கும். நித்திய ஜீவனை நம்ம மறந்துடுறோம். நித்திய ஜீவனுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம். அதிக கட்டணத்தை கட்டியிருக்கிறார். பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஜஸ்ட் we have to support Lord Jesus Christ. அவரோடு நின்று ஒரு டீமாக நம்ம வேலை பார்க்கணும். அவருடைய உணர்வுகளை மதிக்கணும். அவருடைய உணர்வுகளை மதிக்கணும். எப்போவும் நம்ம ஒரு செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாம் ஆண்டவர் செய்யணும். நம்ம ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கோம், அவருடைய உணர்வுகள் என்ன உணர்வு. ஒரு குழந்தை வரணுமா, அவர்கிட்ட உதவி செய்யுங்க, அந்த குழந்தைய கர்த்தர்கிட்ட கொண்டு வாங்க. இப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுதுன்னு சொன்னால் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாகவே வேற மாதிரி மாற்றிடுவார். நான் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். இதை கூட சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிதிங். பட் திஸ் இஸ் தி ட்ரூத். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. கர்த்தர் இப்போ நான் பேசினதை நிச்சயமாகவே கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் உங்களை பலுகி பெருக செய்வார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை மதிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை பலுகி பெருக செய்வார். உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.